அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அப்ப தமிழகத்துல யார் சார் இந்த பிரம்ம சமாஜத்துக்கு தலைவரா இருக்காரு அப்படின்னா, சைதை பகுதியை சார்ந்த, அதாவது சைதாப்பேட்டையை சார்ந்த காசி விஸ்வநாத முதலியார். இவர் தான் தமிழகத்துல பிரம்ம சமாஜத்துடைய தலைவரா இருந்திருக்கிறாருங்க. இவர் ஒரு பிரம்ம சமாஜ கருத்துக்களை விலக்கி சொல்றதுக்காக ஒரு நாடகத்தை எழுதினாரு. அந்த நாடகத்துக்கு பேரு பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகம்ங்க. இந்த நாடகத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, தான் சொல்ல வந்த அத்தனை கருத்துக்களையுமே இந்த நாடகத்துல ஒரு புனை பேர்ல இவரே நடிச்சு காட்டினதாக நம்முடைய புத்தகங்கள் சொல்லுது. அப்ப அத்தனை கருத்துக்களும், அதாவது சமுதாயத்துல இருந்த மூட நம்பிக்கைகளை எடுத்து சொல்றார் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த நாடகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜ நாடகம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த கைம்பெண்கள் மறுமணம், விதவை மறுமணத்துக்கு ஆதரவா 1864 தத்துவ போதினி அப்படின்ற தமிழ் இதழ் தொடங்குறாங்க. 1865 மொத்தம் 54 கிளைகளா இருந்துச்சுங்க இந்த பிரம்ம சமாஜம். வங்காளத்துல மட்டும் 50 கிளைகள் இருக்கு, வடமேற்கு மாகாணத்துல 2 கிளைகள் இருக்கு, பஞ்சாப்ல 1 கிளை இருக்கு, தமிழ்நாட்டுல 1 கிளை இருக்கு. அந்த தமிழ்நாட்டுல 1 கிளை தான் யார் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாத முதலியார் தலைவரா இருந்திருப்பாருங்க. அதே போல இந்த பிரம்ம சமாஜத்துடைய கிளை அமைப்பு தான் எதுவா மாறுது பின்னால் அப்படின்னா பிரார்த்தனை சமாஜமா மாறுது. அப்ப எந்த சமாஜத்துடைய கிளை அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்துடைய கிளை அமைப்பு தான் என்ன சமாஜம்? பிரார்த்தனை சமாஜம். சோ இப்ப நம்ம அடுத்து எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜத்தை பார்க்க போறோம். அது என்ன சார் பிரார்த்தனை சமாஜம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மாராம் பாண்டுரங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஆத்மாராம் பாண்டுரங் தான் பிரார்த்தனை சமாஜத்தை தொடங்குறார். சோ இதுக்கு தொடங்குறதுக்கு காரணமா இருந்தவர் யாருன்னா கேசவ் சந்திரசன். சோ ஆனா கேசவ் சந்திரசன் ஆரம்ப காலகட்டத்தில் எங்க இருந்தாருன்னா பிரம்ம சமாஜத்துல இருந்தார். கேசவ் சந்திரசனுக்கும் தேவேந்திரநாத் தாகூருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாகத்தான் கேசவ் சந்திரசன் பிரிஞ்சு வந்து சாதாரண பிரம்ம சமாஜத்தை தொடங்குறாங்க. அதனாலதான் இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தின் கிளை அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல இதனுடைய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்மையே வெல்லும் அப்படின்ற வாசகத்தின் மூலியமா நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப அதுல நிறைய பேர்ல சில பேர் மட்டும் நம்ம புத்தகம் சொல்லுது. மகாதேவ் கோவிந்த ரானடே, ராமகிருஷ்ண கோகுலே, நாராயணன் சந்தர்வார்கர், கோபாலகிருஷ்ண கோகுலே, ராம்தேவ், துகாராம். சோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இதுல சேர்ந்தவங்க. இருந்தாலும் இதனுடைய முக்கிய உறுப்பினர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம புத்தகம் சொல்றது ஆர்சி பண்டாக்கர், மகாதேவ கோவிந்த ரானடே, கேஜி தெலங் அப்படின்றவங்க முக்கியமான உறுப்பினரா இருக்காங்க. அப்ப இந்த இந்த பிரார்த்தனை சமாஜத்துடைய முக்கிய நோக்கம் எதை எதிர்த்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவ வழிபாடு மற்றும் மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்துச்சுங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன் என்னுடைய கருத்து. கடவுளுக்கும் பக்தருக்கும் இடையே இடைத்தரகர்களுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டைரக்டா கடவுள் படைத்த கடவுளுக்கும் மக்களுக்கும் தான் இங்க விஷயம். ஆனா இதுல இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இடம் இல்லை. அப்ப இடைத்தரகர்கள் எது அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த மூட பழக்க வழக்கங்களை தான் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த இடைத்தரகர்கள்னு சொல்லுது. சரிங்களா? அப்ப தேவையில்லாம இந்த உடன்கட்டை ஏறுதல், அது மட்டும் இல்லாம அர்த்தமற்ற சடங்குகளை செய்யறது, திடீர்னு ஒரு கல்லுக்கு பூஜை போட்டு அதை சாமியா வழங்குறது. சோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைத்தரகர்கள்னு சொல்றாங்க. அப்ப கடவுளுக்கும் மக்களுக்கும் உள்ளான விஷயங்களை மட்டும் பேசுங்க, தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை பேசாதீங்க அப்படின்னு சொல்லப்படுறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆத்மாராம் பாண்டுரங் தொடங்கிய பிரார்த்தனை சமாஜம். சோ அதுக்கு அடுத்தபடியா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமாஜத்துடைய முக்கிய சீர்திருத்தம் குழந்தை திருமண தடுப்பு, விதவை மறுமணம், கலப்பு மனம். இதுதான் இவருடைய முக்கியமான சீர்திருத்தங்க. ஸோ எம்ஜி ரானடே என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரார்த்தனை சமாஜத்துல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களையும் செய்யறாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீர்திருத்தவாதிகள் ஒரு பக்கம் மட்டுமே சீர்திருத்தத்தை மேற்கொள்ளாமல் முழு மனிதனையும் கையாள முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா மகாதேவ் கோவிந்த ரானடே. அப்ப அவர் சொல்ற அந்த வார்த்தையை பாருங்களேன். சீர்திருத்தவாதி ஒரு பக்கம் மட்டும் சீர்திருத்தத்தை மேற்கொள்ளணும், அதை திருத்தணும் அப்படின்னு நினைக்காம முழு மனிதனையும் நீங்க வந்து பாருங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இந்த பிரச்சனையே எங்க இருந்து தான் ஏற்படுது அப்படின்னா மனிதர்கிட்ட இருந்து தான் ஏற்படுது. அப்ப முதல்ல நீங்க சீர்திருத்தம் மட்டும் திருத்தன்னு போகாதீங்க. சோ முழு மனிதனையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுங்க, அவனுடைய பிரச்சனைகளை நீங்க கையாளுங்க அப்படின்னு சொல்றவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜி ரானடே. இவரே நம்ம சுதேசி இயக்கத்தை கூட பார்த்திருப்போம். இவர் சொன்ன அந்த அருமையான வார்த்தை இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சுதேசிக்கு ஆதரவா. இப்ப என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒருத்தருடைய உள்நாட்டுல உற்பத்தி பண்ண பொருள் குறைவான மனநிறைவு கொடுத்தா கூட அந்த பொருளுக்கு தான் நீங்க முன்னுரிமை தரணும் அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமா சொல்லியிருப்பாரு.
ஸோ என்னதான் குறைவான மனநிறைவை கொடுத்தாலும் அந்த பொருளுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். உள்நாட்டில் உற்பத்தி பண்ண பொருளுக்கு மட்டும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் சொன்னவர் யாருன்னா எம்ஜி ரானடே. அதே தான் இங்கேயும் சொல்றாரு, சீர்திருத்தம் மட்டும் ஒரு பக்கம் பார்க்காதீங்க, முழு மனிதனையும் பாருங்க அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எம்ஜி ரானடே. ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரார்த்தனை சமாஜம் எப்ப தொடங்கப்படுது அப்படின்னா 1867 பம்பாயில. ஸோ இதை தான் நம்ம முதல்ல பார்த்திருப்போம், ஆனா மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா நம்ம பிரார்த்தனை சமாஜத்தினுடைய தொடர்ந்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜம். ஸோ இந்த ஆரிய சமாஜத்தை தொடங்கினவர் யார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும், தயானந்த சரஸ்வதி. ஸோ வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இந்த தயானந்த சரஸ்வதி. குஜராத்ல இருக்கிற தங்காரா அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்திருப்பார். ஒரு வசதியான பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். 1824 பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு பிறந்தார். இவருடைய இயற்பெயர் மூல் சங்கரர். தன்னுடைய குரு பேரு விராஜானந்தா தன்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய குருங்க. இவர் 8 வயசுல முறையான கல்வியில நுழையிறார். அதுக்கு அடுத்தபடியா இவருடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா சிவனை வழிபடுறவரா இருக்கிறார். இவருக்கும் சிவனை வழிபடுறதை பத்தியும் விரதங்களை கடைபிடிக்கிறத பத்தியும் அவருடைய தந்தை சொல்லி கொடுக்குறாங்க. இவருடைய வாழ்க்கையில இவருடைய தங்கையும் இவருடைய மாமா, அதாவது தாய் வழி வந்த மாமா, ஸோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான காய்ச்சலால இறந்து போறாங்க. அப்ப இந்த மரணத்துடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா கலையிறார். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதான் இறந்து போய் பிணங்களை தூக்கிட்டு போவாங்க. அப்படி போகும்போது இவர் ஏன் இறந்தார், எதுக்காக இறந்தார், என்ன விஷயம் அப்படின்றத முழுசா மரணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பாத்தீங்கன்னா அலைஞ்சு திரிஞ்சு அதுக்குண்டான உண்மையை கத்துக்கிறதுக்காக போறாரு. சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா இவர் பயங்கர சுத்தியா இருப்பாரு. அடிக்கடி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவார். அதே போல இவருடைய தந்தையான அம்பாசங்கரர் என்ன பண்ணுவார்னா இவருக்கு 20 வயசுல திருமணத்தை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவார். ஸோ இந்த திருமணத்துல விருப்பம் இல்லாதனால தான் இவர் என்ன பண்றாருன்னா தயானந்த சரஸ்வதி வீட்டை விட்டு வெளியேறார். வெளியேறி இந்தியா முழுக்கும் சுத்தி பல இடங்கள்ல கல்வியை கத்துக்கிறாரு. 15 ஆண்டு காலம் அலைஞ்சு திரியிறார். சரிங்களா? எத்தனை ஆண்டு காலம்னா 15 ஆண்டு காலம். உண்மையை தேடி அலைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை தேடி அலைதல்? உண்மையை தேடி அலைதல். என்ன சார் உண்மையை தேடி அலைதல் அப்படின்னா அந்த மரணத்தினுடைய இறுதி கட்டத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியும், அது மட்டும் இல்லாம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காவும் 15 ஆண்டுகள்ல அலைஞ்சு தெரிஞ்சு இவரு தெரிஞ்சுக்குவாருங்க. ஆனா இறுதியா 15 ஆண்டு காலம் தெரிஞ்சு எங்க போய் சேர்றாரு அப்படின்னா மதுராபுரிக்கு போறார். அப்ப மதுராபுரியில தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குருவை சந்திக்கிறார். அந்த குரு தான் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரஜனாந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கிட்ட கத்துக்கிறார். சரிங்களா? அப்போ வீரஜனாந்தர் கிட்ட தான் இவர் இணையறார். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை அவர் கத்துக்கிறார். அதுக்கு அடுத்தபடியா இவர் 2 நூல் எழுதுறாருங்க. சத்தியார்த்த பிரகாசம் அல்லது சத்தியார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூலை எழுதுறார். ஸோ இவர் வாழ்நாள் முழுவதுமே என்ன பண்ணாருன்னா வேத சமயத்தை பரப்புறதுலையும் இந்து சமுதாய பணிகளை செய்யறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையில அர்ப்பணிச்சார். அப்ப வேத சமயத்தையும் இந்து சமுதாய பணிகளையும் செய்யறதுக்காக இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறார். ஸோ இதுதான் இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை வரலாறு. அதுக்கப்புறம் எப்படி ஆரிய சமாஜம் தோன்றுச்சு அப்படின்றத பார்க்கலாம். சமுதாயத்துல சமூக சமத்துவம் இன்மைக்கு எதிராக. அது என்ன சார் சமூக சமத்துவம்? அப்ப எல்லா மனிதர்களும் ஒரே மனிதர், எல்லா மனிதர்களும் ஓரினம் தான் அப்படின்னு சொல்லாம நிறைய சாதி மத அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா காணப்படுச்சு. அப்போ ஒரு சமத்துவம் இல்லாம இருந்துச்சு. அதுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். ஆரியா அப்படின்னா கடவுளின் குழந்தை அப்படின்னு பொருளுங்க. அனைத்து ஆன்மாக்களும் கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம புத்தகம். ஸோ ஆரிய சமாஜம் எப்ப தொடங்குறாங்க அப்படின்னா 1875 பம்பாயில. தொடங்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. இயற்பெயருக்கு மூல் சங்கரர்னு பார்த்தோம். இதனுடைய நோக்கம் இந்து சமயத்துல காணப்படக்கூடிய தீமைகளை களையவும் வேத சமயத்துக்கு புத்துயிர் கொடுக்கறதுக்காகவும் காணப்பட்டுச்சு. அப்ப இந்து சமயத்துல இருந்து எவ்வளவு மூட நம்பிக்கை இருக்கு அப்படின்றத களையறதுக்காக கொண்டு வரப்பட்ட சமாஜம் ஆரிய சமாஜம். இந்த சமாஜம் எதிர்த்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதி கொடுமையை எதிர்த்துச்சு. பெண்களுக்கு மீதான அடக்கு முறைகளையும் இந்த சமூகம் எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. சரிங்களா? சோ அதுக்கு அப்படியே இவங்களை பின்பற்றவங்க யாரு அப்படின்னா மேடம் காமா, பண்டிட் லோக்ராம், பகத்சிங், வி.டி. சவார்கர். ஸோ இவங்கெல்லாம் யாரை பின்பற்றுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆரிய சமாஜத்தை இவங்க பின்பற்றுறாங்க. ஸோ பகத்சிங்லாம் ஆரிய சமாஜத்தை பின்பற்றினவர் தான். சரிங்களா? பின்னால நம்ம பார்த்திருப்போம். ஸோ பகத்சிங் கேஸ்லயே நம்ம பார்த்திருப்போம். ஆரிய சமாஜத்தை பின்பற்றி பேசியிருப்பாருங்க. அதே போல இவருடைய பணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்களும் சமமா எதையும் சாதிக்க திறன் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருக்குள்ளுமே ஒரு சக்தி இருக்கு, அவங்க சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லா உயிரினங்களும் இவர் என்ன சொல்றாருன்னா இறைவனின் குடிமக்கள் அப்படின்னு சொல்றாரு.
அப்ப அனைத்து உயிரினங்களும் இறைவனின் குடிமக்கள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. அதே போல பிராமண அச்சர்கள் நடவடிக்கைகளையும் இவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். புனித யாத்திரைகளையும் இவர் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். சோ சமஸ்கிருத மொழியில புலமை பெற்றிருந்ததுனால இவர் என்ன சொல்றாருன்னா வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவர் நல்ல வேதங்களுக்கு புத்துயிர் கொடுத்தவர் அப்படின்னு பார்த்தோம் அல்லவா. சோ அப்ப வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்னு சொல்றாரு. இவர் பாத்தீங்கன்னா பஞ்சாப் பகுதியில மிகுந்த செல்வாக்கு பெற்ற கத்திரி எனப்படும் வணிக சமூகத்துல பாத்தீங்கன்னா அதாவது அந்த வளர்ச்சியை பத்தி எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த சமூகம் எந்த வளர்ச்சி அப்படின்னா இந்த ஆரிய சமாஜத்தினுடைய நோக்கங்களையும் அந்த பணிகளையும் எடுத்தும் சொல்லியிருப்பாங்க. அதே போல இவருடைய புகழ்பெற்ற நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ், பிரிதிமா பூஜன் விசார் அப்படின்றதே இவருடைய புகழ்பெற்ற ஒரு நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவருக்கு கடைசி காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இவருடைய சமையல்காரன் பால்ல விஷத்தோ அல்லது கண்ணாடி துண்டு கொடுத்து இவரை இறக்க செய்தார் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆனா ஒரு புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா பால்ல விஷம் கலந்த விஷயத்த தயானந்த சரஸ்வதி தெரிஞ்சுக்கிறதாகவும் அதனால அந்த சமையல்காரனை கூப்பிட்டு அவர்கிட்ட இப்ப நிறைய பண மூட்டைகளும் பொற்காசுகளையும் கொடுத்து நீங்க இருக்காம வெளியே போய் எங்கேயாவது பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா நீ பால்ல விஷம் கலந்துருக்கிற, இங்க இருந்தா உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சு உன்னை தூக்கில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றதுக்காக அவருக்கும் இறக்கப்பட்டு அவருக்கும் சில பணங்களை கொடுத்து அமிச்சதாகவும் அயசலிஸ் புத்தகங்கள் சொல்லுது. ஸோ இப்பேற்பட்டவர் நம்மளை விட்டு எப்ப பிரிஞ்சார் அப்படின்னா 1883 யார் மறைஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி மறைஞ்சார். ஸோ அதுக்கு அடுத்தபடியா தமிழகத்துல ஆரிய சமாஜம். ஸோ தமிழகத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த தமிழகத்துல பாத்தீங்கன்னா சுதேசி இந்தியா இந்தியருக்கு அப்படின்னு முழக்கத்தை முதல்ல முழங்கினவர் யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. தமிழகத்துல எதுவுமே கிளைகள் கிடையாதுங்க. ஆனா இருந்தாலும் இந்த மதம் மாறின இந்துக்களை மீண்டும் அதே மதத்துல இந்து மத சமயத்துல சேர்க்கறதுக்காக ஒரு இயக்கத்தை தொடங்கி இருப்பார். அந்த எந்த இயக்கம் அப்படின்னா சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லி காணப்படுதுங்க. ஸோ 1868 கல்வி நிலையங்களை தொடங்கி இருக்கிறார். 1872 பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை போய் சந்திச்சிருக்கிறார். 1875 ஆரிய சமாஜத்தை தொடங்கினார். 1875 சத்திய பிரகாஷ் என்ற நூலை இவர் எழுதி வெளியிட்டிருக்கிறார். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த சமாஜத்துடைய முக்கிய நோக்கமா இருக்குங்க. அடுத்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா ராமகிருஷ்ண இயக்கம். சுவாமி விவேகானந்தர் அவரை பார்க்க போறோம். ஸோ இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்றாரு அப்படின்னா கல்கத்தா அருகே இருக்கிற தட்சிணேஸ்வர் அப்படின்ற ஒரு ஊர்ல இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோவில் பூசாரியா இருக்கிறாருங்க. யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்ப இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்றாருன்னா முறையான கல்வியை அவர் கத்துக்கலைங்க. ஆனா இருந்தாலும் தீவிரமா ஆன்மீக வாழ்வை இவர் மேற்கொள்றார். சரிங்களா. ஸோ என்னதான் முறையான கல்வியை கத்துக்கலாலும் இவர் தீவிரமா ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்றார். ஸோ இவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா எல்லா மதத்திலையும் காணப்படக்கூடிய உண்மை தன்மைகளை யார் எடுத்து சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்து சொல்றாரு. ஸோ இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முக்கிய சீடரா இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுவாமி விவேகானந்தர். ஸோ புகழ்பெற்ற கல்கத்தா பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தவாதியா வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி விவேகானந்தர். ஸோ அவருடைய கல்வி அறிவும் பேச்சாற்றலும் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட நிறையவே கொண்டு போச்சு. இந்தியா முழுவதும் அல்லது நாடு முழுவதுமே இவருக்கு பாத்தீங்கன்னா சீடர்கள் நிறைய பேர் உருவானாங்க. இவருடைய 1893 ஏற்பட்ட அந்த உரையாற்றல், அந்த பேச்சு உலகம், சரிங்களா, பேச்சு உலகம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு. அப்ப என்ன பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுச்சி மிகு உரையை ஆற்றிருப்பாரு சிக்காகோ மாநாட்டுல. எந்த வருஷம் 1893 சகோதர சகோதரிகளே அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த மாநாடு ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு மாநாடா இருந்துச்சுங்க. அதே போல இவர் பின்னால பள்ளிகள், மருத்துவமனைகள், ஸோ அது எல்லாமே தொடங்கின பெருமை யாரை சார்னா விவேகானந்தரை சாரும். ஸோ இளமையில பாத்தீங்கன்னா தைரியமாகவும் மறு வடிவமா இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாலண்டைன் சிரேல் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய ஆளுமை திறனால வெளிநாடுக்கும் போயிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நாகரிகங்களையும் கண்கூடா பார்த்து ஸோ முதல் அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா வாலண்டைன் சிரேல். யார? விவேகானந்தரை சொல்றாரு. ஸோ இதுதான் இவருடைய சிறப்புங்க. அதை தொடர்ந்து நம்ம அடுத்து எதை பார்க்க போறோம்னா பிரம்ம ஞான சபை. அப்ப நல்லா பாருங்க, இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தியோ அப்படின்னா கடவுள், சோபிக்கல் அப்படின்னா அறிவு, கடவுளை பற்றி அறிவு அல்லது ஞானம் பற்றிய அறிவு அப்படின்னு சொல்லப்படும். ஸோ அப்போ இவங்க என்ன சொல்லுதுன்னா எல்லா மதத்துல காணப்படக்கூடிய மூட நம்பிக்கைகளை களைஞ்சி ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த நல்ல பண்புகளை எடுத்து சொல்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இயக்கம் பிரம்ம ஞான சபை. இந்த பிரம்ம ஞான சபையை 1875 தொடங்கப்படுதுங்க. இதை தொடங்கணுமா 2 பேர் இருக்காங்க. அமெரிக்கையை சார்ந்த HS ஆல்காட் அப்படின்ற வரும், ரஷ்யாவை சார்ந்த மேடம் பிளவாட்ஸ்கி அப்படின்றவங்களால தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம ஞான சபை. ஸோ அப்ப தமிழகத்துல 1884 அல்லது 86 பாத்தீங்கன்னா HS ஆல்காட் மறைவுக்கு அப்புறம் யார் தலைமை தாங்க வராங்க அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார் தாங்குறாங்க.
அப்ப அன்னிபெசன்ட் அம்மையார் பிரம்மஞான சபையை தொடங்கப்படவில்லை, தலைமை மட்டும்தான் தாங்குறாங்க. சரிங்களா? அப்ப இவங்க தலைமை தாங்குறாங்க யாரு? அன்னிபெசன்ட் அம்மையார். ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அதை தொடர்ந்து பிரம்மஞான சபையில நிறைய உறுப்பினர்கள் சேர்ந்திருப்பாங்க. அயோத்திதாச பண்டிதர்லாம் இருப்பாரு. ஸோ அயோத்திதாச பண்டிதர் பௌத்த மதத்துக்கே மாறி இருப்பாரு. ஸோ இதுல சிறந்த மீட்புவாதிகள் யாருன்னா அனகாரி, தர்மபாலா, ஆச்சாரியா, சுமமங்கலா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னால் அதில் உறுப்பினராக இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஜோதிபா புலே. இந்த ஜோதிபா புலே பிறந்த ஆண்டு 1827. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்தவர். உயர்த்தப்பட்ட மக்கள் அல்லது உயர் சாதியினர்களுடைய அடக்குமுறையை எதிர்த்து சொன்ன ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிபா புலே. இதனாலதான் நம்ம முதல்ல பார்ப்போம், இந்த பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் யாருக்காகனா உயர் சாதியினருக்காக எதிர்ப்புக்காக கொண்டு வரப்பட்டது. அப்ப முதல்ல மகாராஷ்டிராவில பிராமணர் அல்லாத ஒரு சங்கத்தை தொடங்கணும் யாருன்னா ஜோதிபா புலே. அதே போல இவங்க கிறிஸ்துவ சமய பள்ளியில படிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பள்ளி படிப்பு முழுசா படிக்க முடியல. சரிங்களா? சோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க உண்மையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக படிச்ச புத்தகங்கள் அப்படின்னா, ஒண்ணு வேதங்கள், இன்னொன்னு மனு சங்கீதை, புராணங்கள், புத்த தீர்த்தங்காரர் கருத்துக்கள். ஸோ இதெல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக படித்த புத்தகங்கள். இவங்க எதிர்த்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதி முறை, அதிகாரமிக்க குடும்ப அமைப்பு, பெண்களின் கீழான நிலை, இதெல்லாம் இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல டிஎன்பிசியில கேட்ட ஒரு என்னங்க, இவங்களுடைய முக்கிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலாம்கிரி அப்படின்ற ஒரு நூலுங்க. சரிங்களா? ஸோ குலாம்கிரி அப்படின்னா அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணிய விடுதலைக்காக அரும்பாடுபட்டவர் அப்படின்னே சொல்லலாம். யாருன்னா ஜோதிபா புலே. ஸோ இதுதான் இவங்களுடைய ஜோதிபா புலேடைய உண்மையான விஷயங்கள். ஸோ அதை தொடர்ந்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா பண்டித ரமாபாய். பெண் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு பெண்மணி பண்டித ரமாபாய். சமஸ்கிருத கல்லூரியில படிக்கிறாங்க. ஸோ சமஸ்கிருத கல்லூரியில தான் இவங்களுக்கு என்ன பட்டத்தை கொடுக்குறாங்கன்னா பண்டிட் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ நிறைய பகுதிகளுக்கு சென்று பெண் விடுதலைக்காக எடுத்து பேசின ஒரு பெண்மணிங்க. 1880 அவருடைய சகோதரர் ஸ்ரீனிவாஸ் இறக்கிறார். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 1880 குறைந்த சமூக அந்தஸ்தான குடும்பத்தை சேர்ந்த பெங்காலிய மணந்துக்கிறாங்க. யாருன்னா பண்டித ரமாபாய். ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக யாரும் இல்லைங்க. ஏன்னா அவருடைய சகோதரர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க தனிமரமா ஆயிட்டாங்க. ஸோ குறைவான அந்தஸ்தை காணப்படக்கூடிய பெங்காலிய அவங்க பார்த்தீங்கன்னா மணந்துக்கிறார். சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அவர் என்ன பார்த்தீங்கன்னா, சாதி, மத மற்றும் மொழி கொண்ட ஒருவரை திருமணம் செய்து கொண்டு அந்த அளவுக்கு துணிச்சலான ஒரு பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டித ரமாபாய். எந்த சாதியாகட்டும் எந்த மொழியாகட்டும் நான் திருமணம் செய்ய தயார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பூனாவுக்கு போறாங்க. அங்கதான் என்ன பண்றாங்கன்னா ஆரிய மகிழா சமாஜத்தை தொடங்குறாங்க. சரிங்களா? அப்ப யாருடைய உதவியால அப்படின்னு நல்லா பாருங்க. இந்த ஆரிய மகிழா சமாஜத்தை ராணடே பண்டாக்கர் அவங்களுடைய உதவியால தான் இவங்க தொடங்குறாங்க. 1822 இந்த ஆரிய மகிழா சமாஜத்துல 300 பெண்கள் இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? அந்த 300 பெண்களும் இந்த ஆரிய மகிழா சமாஜத்துல கல்வி கற்றவங்களாக இருக்கிறாங்க. அதே போல ஆதரவற்ற விதவைகளுக்காக சாரதா சதன் விழாவும் நடத்தி இருக்கிறாங்க. யாருன்னா பண்டித ரமாபாய். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சிறப்பா செஞ்ச இந்த பண்டித ரமாபாய் மேல ஒரு குற்றத்தை சுமத்துறாங்க. என்ன அப்படின்னா, இந்து பெண்களை கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றியதாக அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கை போட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க மேலேயே ஒரு குற்றத்தை செலுத்துறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்கோனுக்கு, பூனாவில் இருக்கிற கெட்கோனுக்கு போயிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. பண்டித ரமாபாய் முக்தி சதன் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. சுதந்திர இல்லம் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்புல 2000 குழந்தைகள் பெண்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப முக்தி சதன் அப்படின்றத தொடங்கணும் யாருன்னு பாத்தீங்கன்னா பண்டித ரமாபாய். அடுத்து நாராயணகுரு, கேரளாவை சார்ந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதி மதத்துல இருக்கக்கூடிய அந்த ஏற்ற தாழ்வுகளை களையிறாருங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கும் உயர் சாதியினருக்கும் இடையில பிறந்தவர் தான் யாருன்னா நாராயணகுரு. ஸோ ஈழவர்களுடைய சமூக இயக்கத்தை முன்னின்று நடத்தினவர். 26% மக்கள் தொகை கொண்ட தனி பெரும் குழுவா இருந்தாங்க அந்த ஈழவர்கள். ஸோ அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவர் உதவி செஞ்சவர். அதே போல இவர் சில நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அத்வைத தீபிகா, ஆசிரமம், தேவார பதிகங்கள் போன்ற நூல்லாம் யார் எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேரள நாராயணகுரு எழுதியிருக்காருங்க. இவருடைய இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ம பரிபாலன இயக்கம். கேரள நாராயணகுருவுடைய இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ம பரிபாலன இயக்கம். எந்த வருஷம் தொடங்குறாரு அப்படின்னா 1902 தொடங்குறாரு. இந்த இயக்கத்துடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது பள்ளிகள்ல சேர்றதுக்கான உரிமை, பப்ளிக் ஸ்கூல்ல அனைத்து சாதி மதத்திலும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை, அரசு பணிகளில் அமர்த்தப்படுதல், எல்லா சாதியினரிலும் அரசு பணியில அமர்த்தணும் அப்படின்னு சொல்லி, சாலைகளை பயன்படுத்துவதற்கான உரிமை, கோயிலுக்கு செல்வதற்கான உரிமை, அரசியல் பிரதிநிதித்துவம், அது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த இயக்கம் செயல்பட்டுச்சு அப்படின்னா தர்ம பரிபாலன இயக்கம் செயல்பட்டுச்சு. இது இவருடைய முக்கியமான சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லலாம்.
அப்ப தர்ம பரிபாலன இயக்கம் அப்படின்னு கேட்டா நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னா கேரளாவை சார்ந்த ஸ்ரீ நாராயண குரு அப்படின்னு சொல்லி. அடுத்தபடி நம்ம எதை பார்க்க போறோம்னா இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ அலிகார் இயக்கம், சையது அகமது கான் அப்படின்றவரால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் அலிகார் இயக்கம். இந்த அலிகார் இயக்கத்தை தொடங்கிய சையது முகமது கான் முற்போக்கு சமூக கருத்துக்களை மக்கள்கிட்ட கூட்டியிருந்தார். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்தா முறை, பலதார மனம், விவாகரத்து போன்றவற்றை தொடர்புடைய சமூக சீர்திருத்தங்களை மேற்கொள்வது போன்றவற்றை நோக்கமாக கொண்டிருந்தார். யாருன்னா சையது அகமது கான். இந்த சையது அகமது கான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாருங்க. அதாவது இந்துக்களும் முஸ்லிம்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறாங்க. நம்ம இந்த ஒரு அழகிய திருமண பெண்ணின் 2 கண்கள், ஒரு அழகிய இந்து திருமண பெண்ணின் 2 கண்கள், ஒன்னு இந்து இன்னொன்னு முஸ்லீம் அப்படின்னு சொன்னவரே யாருன்னா சார் சையது அகமது கான். அவர் தான் சொல்லியிருப்பாருங்க. அடுத்து நம்ம எதை பார்க்க போறோம்னா அகமதியா இயக்கம். ஸோ மிர்சா குலாம் அகமது அப்படின்றவரால் கொண்டு வரப்பட்டதுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா குரானில் சொல்லப்பட்ட உண்மையான கொள்கைகள், நல்லா பாருங்களேன், குரானில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான கொள்கைகளுக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப குரான்ல இருக்கிறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பேசணும். ஸோ அதுல இருக்கிற விஷயங்களை நம்ம பேசலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வர யாருன்னா மிர்சா குலாம் அகமது அப்படின்னு சொல்றவருங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா தியோபந்த் இயக்கம். ஸோ இந்த தியோபந்த் இயக்கத்தை தொடங்கினவர் யாருன்னா முகமது காசிம் நாதாதேவி. ஸோ இவங்க தியோபந்த் இயக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வைதீக பிரிவுகளை சார்ந்த ஒரு இயக்கமா காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுதுங்க. அத்திஸ் அப்படின்ற ஒரு மரபை பரப்புரை பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல போகல. சரிங்களா? ஸோ அப்போ வெறும் பேரளவுல மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எதை பார்க்க போறோம்னா நட்வத் அல் உலாமா அப்படின்ற ஒரு இயக்கம். ஸோ சிப்லி நுமானி அப்படின்ற ஒரு நாள் கொண்டு வரப்பட்டது. லக்னோல பரங்கி மகால் இவங்களால கொண்டு வரப்பட்ட இயக்கம். அடுத்து பார்சி சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் தான் முக்கியமா பார்த்துருப்போம். அப்போ ஜெராஸ்டியர்கள் 10ஆம் நூற்றாண்டுல இந்திய மேற்கு கடற்கரையில அதிக அளவுல இருந்திருப்பாங்க. அப்ப அந்த ஜெராஸ்டியர்கள் செல்வ செழிப்பா வளர்ந்தாங்க. ஸோ அவங்களால தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்சி சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லி எப்ப நிறுவுறாங்கன்னா 1851 நிறுவுறாங்க. ஸோ இந்த அமைப்பை பின்வரக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. நவ்ரோஜி பர்தோஞ்சி, தாதாபாய் நவ்ரோஜி, காமாக்கியார், பெங்காலி SS அப்படின்றவங்க. இந்த சீர்திருத்தம் பற்றிய செய்திகள் இடம்பெற்ற செய்தித்தாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஷ்ட் கோப்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை. இந்த ராஷ்ட் கோப்தார் அப்படின்ற பத்திரிகை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இவருடைய பத்திரிகை தான் எதுன்னு பாத்தீங்கன்னா ராஷ்ட் கோப்தார். இந்தியாவின் குரல் அப்படின்ற பத்திரிகை எல்லாமே அவரு தான். அப்ப நல்லா பாருங்க, இந்த பார்சி சீர்திருத்த செய்திகள் வந்து எங்க இடம்பெற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஷ்ட் கோப்தார் அப்படின்ற ஒரு பத்திரிகையில இடம்பெற்றுச்சு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சீக்கிய சீர்திருத்த இயக்கம், சிங்பா இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம். இந்த சீக்கிய சீர்திருத்த இயக்கம் 1873 தொடங்கப்பட்டுச்சுங்க. இதனுடைய முக்கிய நோக்கம் நவீன மேற்கத்திய கல்வியை சீக்கியருக்கு கிடைக்க செய்தது. அப்போ இருக்கிற அந்த மாடர்ன் இந்தியா கல்வியை, மாடர்ன் எஜுகேஷனை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா சீக்கியருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் மதமாற்ற நடவடிக்கைகள், இந்துக்கள் மீட்பெடுப்பு இயக்கவாதிகள் ஆகியவற்றை எதிர்கொள்வது. அப்ப அந்த அதாவது சீக்கியர்களுக்கு உண்டான உரிமையே அவன் நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ம எதை பார்க்க போறோம்னா அந்த அரசாங்கம் சீக்கிய குருத்வாரா சட்டத்தை எப்ப நிறைவேற்றுது அப்படின்னா 1922 நிறைவேற்றுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியா நம்ம எதை பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டின் சீர்திருத்த இயக்கங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இயக்கம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது அத்தனையுமே, அதாவது பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரார்த்தன சமாஜம், அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள், அதுக்கப்புறம் பார்சிய சீர்திருத்த இயக்கங்கள், அதுக்கப்புறம் இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள், கிறிஸ்துவ சீர்திருத்த இயக்கங்கள், எல்லாமே இந்திய அளவுல காணப்பட்ட இயக்கங்கள். சரிங்களா? இப்ப நம்ம அடுத்து எதை பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல காணப்பட்ட ஒரு இயக்கங்களை நம்ம பார்க்க போறோம். அப்ப தமிழ்நாட்டுல என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். அப்ப தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 பேர் இருந்தாங்க. சரிங்களா? அந்த தமிழ்நாட்டுல இருந்த 7 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீர்திருத்த இயக்கங்கள். ஒன்னு வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னு சொல்லி வைகுண்ட சுவாமிகள் இருந்தாங்க. 2வது ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லி ராமலிங்க அடிகள் இருந்தாரு. 3வது அயோத்திதாச பண்டிதர், ஸோ அவர் இருந்தாருங்க. அதுக்கப்புறம் 4 இரட்டை மலை சீனிவாசனை பார்க்க போறோம். 5 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கார வேலர் அப்படின்றவரை பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடியா 6 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா MC ராஜா பார்க்க போறோம். லாஸ்ட் ஒன் 7வதா யாரை பார்க்க போறோம் அப்படின்னா பெரியார் பார்க்க போறோம். அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை சார்ந்த சீர்திருத்தவாதிகள். இதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் வைகுந்த சாமிகள் என்ன இயக்கத்தை தொடங்கினாங்க, என்ன சீர்திருத்தம் பண்ணார்.
ராமலிங்க அடிகள் என்ன இயக்கத்தை தொடங்கினாங்க, என்ன சீர்திருத்தங்களை பண்ணாங்க அப்படின்றத 1 by 1 நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. தமிழக சீர்திருத்தவாதிகள்ல ஃபர்ஸ்ட் நம்பர் யாரை பார்க்க போறோம்னா வைகுந்த சுவாமிகள். 1809 தென் திருவிதாங்கூர்ல இருக்கிற கன்னியாகுமரி அல்லது சாமித்தோப்பு அல்லது சாஸ்தா கோவில் விலை இந்த இடத்துல பிறந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குட்டி அப்படின்ற இயற்பெயருடைய முடிசூடும் பெருமாள் அப்படின்னு இயற்பெயருடைய ஒரு முத்துக்குட்டியை நம்ம பார்க்க போறோம். அப்ப நல்லா பாருங்க, இவருடைய உயர் சாதியினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ உயர் சாதியினர் இந்த பெயருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முடிசூடும் பெருமாள்னு தூய தமிழ்ல வச்சிருக்கிற ஒழுங்கு மரியாதை பேரை மாத்துன்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் இவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துக்குட்டி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. என்ன குட்டி? முத்துக்குட்டி அப்படின்னு இவருக்கு பேரையும் மாத்துறாங்க. அப்ப நல்லா பாருங்க, இவருடைய இயற்பெயர் முடிசூடும் பெருமாள், மாற்றப்பட்ட பெயர் முத்துக்குட்டி. தனக்கு 22 வயசுங்க, சரும பிரச்சனை. திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போறாருங்க. கடல்ல நீராடும் போது தன்னுடைய சரும பிரச்சனை தீர்ந்து போச்சு. அப்ப அவர் சொல்றாரு, கடவுள் விஷ்ணு தான் என்ன மகனா பாவிச்சாரு, மறுபிறவி கொடுத்து எனக்கு பாத்தீங்கன்னா சரும நோயை தீர்த்து வச்சார் அப்படின்னு பேசுறாரு. யாருன்னா முத்துக்குட்டி. சரிங்களா? சோ இது இவருடைய முக்கியமான சிறப்புங்க. அதுக்கு அடுத்தபடியா 1820 என்ன இருந்துச்சுன்னா, தாத்தப்பட்ட சாதியினர்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலணிகளும் ஆகட்டும், காதுல தங்க நகைகள் ஆகட்டும், குடையாகட்டும் இவங்க பிடிச்சிக்கிட்டு போகக்கூடாது. 1820 இது ஒரு பிரச்சனை. அதே போல விவசாயிகள்ட்ட நில வரி பாத்தீங்கன்னா தாறுமாறா வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஆங்கிலேயர் பாத்தீங்கன்னா அந்த திருவிதாங்கூர் அரசரை கண்ட்ரோல் பண்ணி அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா வரியை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஒரு கட்டத்துல ஆங்கிலேய அரசையும் திருவிதாங்கூர் அரசையும் விமர்சனம் பண்றாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்களேன், ஆங்கிலேய ஆட்சிய வெள்ளை பிசாசுன்னு சொல்றாரு, திருவிதாங்கூர் ஆட்சிய கருப்பு பிசாசு அப்படின்னு சொல்லி விமர்சனமும் பண்றாரு. அதே போல 1833 சாதி மதங்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா சாமி தோப்புல தியானத்துல அமர்றாரு. எந்த தோப்பு? சுவாமி தோப்புல. அப்ப இவர் பாத்தீங்கன்னா ஒரு துறவி போல இருந்தார். அங்கதான் சீடர்கள் உருவானாங்க. இவருடைய சீடர்கள் என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னா ஐயா அப்படின்னு சொல்லி இவரை அழைக்கிறாங்க. அதே போல மக்கள் கிட்ட ரொம்ப பிரபலம் ஆயிட்டாருங்க. இவருடைய போதனைகள் அத்தனையும் தொகுக்கப்பட்டு அகில திரட்டு அப்படின்ற நூலா வெளிவந்திருக்கு. யாருடையது? வைகுந்த சுவாமி. அதே போல வைகுந்த சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா, விலங்குகளை பலியிடல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல எனக்கு பீடம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு, சிலை வைக்காதீங்க, விலங்குகளை கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தென் திருவிதாங்கூர்ல இன்னொரு மூடப்பழக்கமும் இருந்துச்சுங்க. என்னன்னா உயர் சாதியினர் மட்டும்தான் தலைப்பாகை அணியக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. அப்ப அதை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதமா இவரு என்ன பண்றாருன்னா தலைப்பாகை அணியிறார். அது மட்டும் இல்லாம தன்னை யாரெல்லாம் பின்பற்றீங்களோ அவங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைப்பாகை அணியுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்துவார். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வைகுந்த சுவாமிகள். சோ இதுதான் இவருடைய முக்கியமான ஈவெண்ட். அதுக்கு அடுத்தபடியா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சமபந்தி விருந்துகளை இவர் அனுசரிக்கிறார். அப்ப சமபந்தி விருதுகளை அனுசரிக்கிறதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா நிறைய உணவு கூடங்களை தொடங்குறாரு. இந்த உணவு கூடங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் அப்படின்னா நிழல் தாங்கல். அதே போல பாத்தீங்கன்னா இவர் கையில எல்லாரையும் பாத்தீங்கன்னா அன்பு கொடி என்ன சொல்லுவார். என்ன கொடி? அன்பு கொடியை ஏந்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல இவர் என்ன சொல்றாரு, என்னுடைய கொள்கைகள்ல உருவ வழிபாடு கூடாதுன்றாரு, அன்னதானம் வழங்கணும் அப்படின்னு சொல்றாரு, மக்கள் இளைப்பாற நிலங்களை மலர் தரக்கூடிய நிலங்களை வைகின்றாரு, உயிர் பலி கூடாது, உடலும் உள்ளமும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் இவருடைய முக்கியமான சிறப்புகள். அதே போல வைகுந்த சாமியுடைய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள் திரட்டு, அகில திரட்டு அப்படின்ற முக்கியமான நூலுங்க. அதே போல இவருடைய அகில திரட்டு அம்மானை அப்படின்ற ஒரு நூல் இவருடைய சீடர் ஒருத்தரால் எழுதப்பட்டிருக்கு. அந்த சீடர் யாருன்னா ராமகோபால். ஸோ இதுதான் வைகுந்த சாமியுடைய சிறப்பு. அப்ப வைகுந்த சாமியுடைய முக்கிய சிறப்பு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம்னா ராமலிங்க அடிகளார். 1823 வடலூர்ல பிறந்திருப்பாருங்க. சின்ன வயசுலயே படு சுட்டியா இருப்பாரு. இவர் பிறந்த 6 மாசத்துலயே அவருடைய அப்பாவும் இறந்து போயிடுறாருங்க. அப்ப இவரை யாருடைய பாதுகாப்புல வளர்றாருன்னா, இவங்க மூத்த அண்ணன் சபாபதி பிள்ளையுடைய பாதுகாப்புல தான் வாழ்றாரு. சின்ன வயசுலயே இந்த தேவார பாடலை பாடுறதும், மெய் உருகி பாடுறது, இந்த திருவாசக பாடலை பாடுறதும் இதோடைய இவருடைய சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஆரம்ப காலகட்டத்தில் குடும்ப உரிமையின் காரணமாக சபாபதி பிள்ளை தன்னுடைய தாயையும் குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு தம்பிகளையும் கூட்டுக்கிட்டு திருவள்ளூர்ல இருக்கிற பொன்னேரிக்கரையில இருக்கக்கூடிய இடத்துல குடியேறுவாங்க. சின்ன காவனன்ற ஒரு பகுதி. அப்ப குடியேறி அங்கதான் பார்ப்பாங்க, தம்பி ரொம்ப சுட்டியா இருக்கிறான், அவர் ஆசிரியர்கிட்ட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் மகாவித்வான சபாபதி முதலியார்கிட்ட இவருக்கு சொல்லி விடுறாரு, படிக்க சொல்லி. அப்ப அந்த நேரத்துல இவர் பாத்தீங்கன்னா தினந்தோறும் பள்ளிக்கு போறாருங்க. அப்படி பள்ளிக்கு போகாம ஒரு நாள் என்ன பண்றாருன்னா மரத்துக்கடியில படுத்து உறங்குறாரு. அப்ப மரத்துக்கடியில படுத்து உறங்கும் போதுதான் அந்த வழியா வந்த வழிபோக்கன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது காதுல இருக்கிற கடுக்கான கழிடுவோம். சரிங்களா?
அப்ப கடுக்கான் தங்க நிற கடுக்கான். ஸோ இந்த கடுக்கானை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஏத்தா போல இன்னொரு பக்கமும் கழட்டுறதுக்கு ஏதுவா என்ன பண்ணிருப்பாருன்னா நம்ம ராமலிங்கம் திரும்பி படுத்திருப்பாரு. இதெல்லாம் நம்ம பள்ளி பாடப்பதில் கொடுக்கப்பட்ட ஒரு தகவல். ஸோ அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா பகைவரிடத்திலும் அன்பு காட்டுறாரு. யாருன்னா ராமலிங்க அடிகளார். எழுந்து கண் முழிச்சு எழுந்து சொல்லுவாரு, ஐயா நீ ஒரு கடுக்கான மட்டும் திருடிட்டு போய் நீ கணக்கு வச்சுன்னா திருடன்னு சொல்லுவான், ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாருன்னா நம்ம ராமலிங்க அடிகளார். பேர்பட்ட அடிகளார் என்ன பண்றாருன்னா மகாவித்வான் கிட்ட படிச்சிருக்கிறார் சபாபதி முதலியாட்ட. ஒரு நாள் பள்ளிக்கு போகாம நேரா கந்தக்கோட்டம் போறார், முருகப்பெருமானை வணங்குறார். அப்ப முருகப்பெருமான் சன்னதிக்கு போய் ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டு பாடுறாரு அப்படின்றது நம்ம புத்தகம் தெளிவா சொல்லுதுங்க. அப்ப என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஒருமையுடன் நினைது திருமலரடி நினைக்கின்றதன் உத்தமர் வேண்டும், உத்தமர் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்தும் புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் சொல்றாரு. அப்ப அந்த பாடல் பாடும்போது ராமலிங்கரோட வயசு 9. இந்த பாடலை மறைஞ்சிருந்து கேட்ட சபாபதி முதலியார் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து போகுது. உடனே சபாபதி பிள்ளை கிட்ட போன் பண்ணி சொல்றாரு, ஐயா உன் தம்பிக்கு சாதாரண கல்வி போதாது, அவனுக்கு உலகியல் கல்வி தெரிஞ்சிருக்கு, அவன் சாதாரண பிறவி அல்ல தெய்வ பிறவி அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசிரியர் மாணவனை தூக்கி சபாபதி கிட்டே கொடுத்துட்றாரு. அப்ப அங்கேயே மீண்டும் சபாபதியிட்ட போய் இவர் படிக்கிறார். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாருன்னா ஆழ்ந்த ஆன்மீகத்துக்குள்ள இறங்குறார். இவருடைய ஞான குருவா யாரை ஏத்துக்கிறாருன்னா திருஞான சம்பந்தரை ஞான குருவா ஏத்துக்கிறார். வள்ளலாருடைய முதல் சொற்பொழிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகெல்லாம் அறிந்து ஓதற்கரியவனே அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய புராணத்தில் தரக்கூடிய வரிகள். அதுக்கு அடுத்தபடியா இவர் என்ன பண்றாருன்னா 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவுறார். 1867 வடலூர்ல சத்திய தர்மசாலையை நிறுவுறார். 3 வேளை உணவுங்க, 80 காணி நிலத்துல அந்த உணவு கூடங்கள் தொடங்கப்பட்டது. இவருடைய சீடர்கள் இவருடைய பாடலை திரட்டி திருவருட்பா வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த திருவருட்பா எடுத்து மருட்பாவை வெளியிடுறாங்க. ஸோ அதை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா தெய்வ நிந்தனை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. அது எழுதினவர் யாரு, மருட்பா பாடினவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர். அதுக்கு அடுத்தபடியா அன்பு வழியில ஆன்மீகத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. எல்லா உயிரிடத்திலையும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னா நம்ம ராமலிங்க அடிகளார். ஸோ இவருடைய நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்மய தீபிகை, ஒழிவில் எடுக்கும், தொண்டை மண்டல சதகம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு அடுத்தபடியா என்ன சொல்லுதுன்னா இவருடைய கொள்கைகள் ஜீவகாருண்யம் அப்படின்னா எல்லா உயிரினத்திலும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவருடைய ஃபேமஸான கொட்டேஷன் கூட பார்த்திருப்போம். அப்பா நான் வேண்டுதல் கேட்டறல் வேண்டும், 6 உயிருக்கெல்லாம் அன்பு செலுத்தல் வேண்டும். அப்ப எல்லா உயிர்களும் 6 உயிர் கொண்ட முதல் அறிவிலிருந்து 1 அறிவிலிருந்து 6 அறிவு உள்ள அத்தனை உயிர்களிடத்துமே நான் என்ன செலுத்தணும்ன்றாரு, அன்பு செலுத்தணும்னு சொல்றாரு. அனைத்து உயிர்களையும் சமமாக நடத்துதல் அப்படின்னு சொல்றாரு. இறந்தவர்களை எரிக்க கூடாது, சமாதி வைங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு. அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை சொந்தக்காரரை யார சொல்லலாம் அப்படின்னு நம்ம ராமலிங்க அடிகளார சொல்லலாம்.